ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, ஆதாம், நீ இந்த பெரிய தோட்டத்துல எந்த கனியை வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடுற அன்னைக்கு நீ சாகவே சாவாய், ஞாபகம் வைத்துக்கொள் என்று தேவன் ஆதாமுக்கு மாத்திரம் கட்டளையிட்டார். அதற்கு பின்பு மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளையும் உண்டாக்கினார். ஏவாள் தனித்திருக்கும் பொழுது சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து ஏவாளிடம், ஏவாள், இந்த தோட்டத்துல ஆண்டவர் உங்களை ஒரு கனியை சாப்பிட வேணாம்னு சொன்னார்ல, அந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்கள் திறக்குமா, நீங்க சாகவே மாட்டீங்களா, நீங்க தேவர்கள் போலவே ஆயிடுவீங்களா, இந்தா இதை சாப்பிடு. இதை ஏவாள் சாப்பிட்டது மாத்திரமல்லாமல் ஆதாமிடமும் கொடுக்கிறாள். ஆதாமும் தேவன் கொடுத்த கட்டளையை குறித்து ஏவாளை எச்சரிக்காமல் அந்த கனியை புசித்து விடுகிறான். இவற்றை அறிந்த தேவனாகிய கர்த்தர் வந்து முதலாவது சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அதற்கு பின்பு ஆதாமையும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஆதாமும் ஏவாளும் தேவனை போல் ஆக வேண்டும் என்ற தற்பெருமை அவர்களை தேவனுடைய மகிமையிலிருந்து சந்ததி சந்ததியாக தள்ளிவிட்டது. அதே தற்பெருமை தொடர்ந்து மனுஷரை ஆட்கொண்டு வந்தது. பெருவெள்ளத்திற்கு பிறகு நோவாவின் சந்ததி பழுகி பெருக ஆரம்பித்தது. அவர்களுடைய சந்ததியிலிருந்து நிம்ரோத் என்கின்ற பராக்கிரமசாலியான ராஜா ஒருவன் தோன்றுகிறான். இவன் நோவாவின் மகனாகிய காமுக்கு பிறந்த குஷின் மகனாவான். இவனுடைய ராஜ்யத்தின் ஆரம்பம் பாபேலை உள்ளடக்கியது. பாபேல் சினேயார் தேசத்தில் உள்ள ஒரு பட்டணமாகும். பூமி எங்கும் அப்பொழுது ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கேயே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. நிம்ரோதானவன் ஜனங்களை நோக்கி, ஜனங்களே, நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தின் அளவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு ஒரு பேர் உண்டாக்க பண்ணுவோம், வாருங்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, தாங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்றே இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை சிதறடிப்போம். Somos mexicanos, vinimos a celebrar el nacimiento de Cristo. ¡Feliz Navidad! Koila. Sina Koila. சகோதரிகளே, கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Harry
பெரிய கொளத்தூர், ஈத் மிலர், சஹியத். Jilgan, Christmaso, Bonaseyo. Sehe, Bog, Mani, Baduseyo. ஆதாம் ஏவாளின் தற்பெருமை மற்றும் கீழ்ப்படியாமை மனிதர்களை தேவனுடைய மகிமையிலிருந்து கீழே தள்ளிவிட்டது. அந்த மகிமையில் நம்மை திரும்ப சேர்த்துக் கொள்ள மீட்டுக் கொள்வதற்காக 1 கொரிந்தியர் 15:45 சொல்லப்பட்டபடி பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஜீவ ஆவியானார். Let me take a little second to tell you, as we see a prophecy that came true. You see, we need to believe that he literally bled. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர். இவர் மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். ஏசாயா 9:6 படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாபேல் கோபுரத்தின் வீழ்ச்சியினால் பல்வேறு மொழிகளும் பல்வேறு கலாச்சாரங்களும் உண்டானாலும் பிந்தின ஆதாமின் உயிர்ப்பிக்கிற வல்லமையின் நிமித்தம் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே?